இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பண்பட்ட முறையில் பிரச்சாரம் செய்யுங்கள். நெகிரி சம்பிலான் இடைக்கால மந்திரி பசார் அமீனுடின் வேண்டுகோள். நாம் ஒரு பண்பட்ட மாநிலத்தில் இருப்பதால் அனைத்து தரப்பினரும் தேர்தல் விதிகளை மதித்து நல்ல முறையில் பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நெகிரி சம்பிலான் இடைக்கால மந்திரி பசார் டாக்டர் ஸ்ரீ அமீனுடின் ஹரும் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியல்வாதிகளின் நடத்தைகளை தேர்தல் பிரச்சார காலம் முழுவதும் பொதுமக்கள் கவனித்து சுய மதிப்பீடு செய்வார்கள் என்றும் அவர் லிங்கி தொகுதியின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது வலியுறுத்தினார். பிரச்சாரத்தின் 2ஆம் நாளில் பக்கத்தன் ஹரப்பான் தேர்தல் செயல்பாட்டு அறைக்கு நாச வேலைகள் குறித்த புகார்கள் வந்ததை தொடர்ந்து அமீனுடின் ஹருன் இதனை தெரிவித்தார். குறிப்பாக பாலோங் தொகுதியில் கட்சி கொடிகள் எரிக்கப்பட்டதும், செம்போங் தொகுதியில் கொடிக்கம்பங்கள் சேதப்படுத்தப்பட்டதும் கண்டறியப்பட்டுள்ளது. இதேபோல் ஜம்போல் பகுதியிலும் பிரச்சார பொருட்கள் சேதப்படுத்தப்பட்டது குறித்து புகார்கள் வந்துள்ளதாகவும் அது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதாகவும் மாநில போலீஸ் தலைவர் டத்து அல்சாஃப்னி அமான் உறுதிப்படுத்தியுள்ளார். கூட்டரசு அரசாங்கத்தில் நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து வரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜாசேகா மாநாட்டில் பேராளர்கள் எடுக்கும் முடிவுக்கு தாம் முழுமையாக கட்டுப்பட போவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆந்தனி லோக் தெரிவித்துள்ளார். BFM 89.9 வானொலிக்கு அளித்த பேட்டியில் தற்போதைய அரசாங்கத்தையும் அதில் தமது கட்சியின் பங்கையும் தற்காத்து தொடரவே தாம் விரும்புவதாகவும் இந்த பயணத்தை தொடர தமக்கு கட்சியின் பேராளர்களின் அங்கீகாரம் தேவை என்றார். இந்த விவகாரம் குறித்து மாநாட்டில் பங்கேற்கும் 3000 முதல் 4000 பேராளர்கள் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் இறுதி முடிவை எடுப்பார்கள். கட்சி தலைமை விரும்பும் நிலைப்பாட்டிற்கு எதிராக இந்த முடிவு அமைந்தாலும் அதனை தாம் மதிப்பார் என போக்குவரத்து அமைச்சருமான ஆந்தனி லோக் கூறினார். அரசாங்கத்தில் பதவிகளை வகித்துக் கொண்டு எதிர்க்கட்சியைப் போல ஜாசேகா செயல்பட முடியாது என்பதை உறுப்பினர்கள் உணர வேண்டும். அரசாங்கத்தில் தங்களது கடமை நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதை தவிர பழையபடி ஆக்ரோஷமாக பேச வேண்டும் என நினைத்தால் மீண்டும் எதிர்க்கட்சி வரிசைக்கு செல்ல தயாராக இருக்க வேண்டும் என்றும் ஆந்தனி லோக் சுட்டிக்காட்டினார். மேலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள நெகிரி சம்பிலான் மாநில தேர்தல் முடிவுகள் நடைபெறவிருக்கும் மாநாட்டில் பேராளர்களின் முடிவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டுரியான் துங்கால் துப்பாக்கிச் சூடு, மரண விசாரணை நடத்த சட்டத்துறை தலைவர் உத்தரவு. கடந்த ஆண்டு மலாக்கா டுரியான் துங்காலில் 3 நபர்கள் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக மரண விசாரணை நடத்தப்படும் என்று சட்டத்துறை தலைவர் அலுவலகம் இன்று அறிவித்துள்ளது. கடந்த 2025 நவம்பர் 24 அன்று டுரியான் துங்காலில் உள்ள செம்பனை தோட்டத்தில் போலீஸ் நடவடிக்கையின் போது 24 முதல் 29 வயதுடைய 3 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்கள் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட முயன்றதாகவும் அரிவாளால் தாக்கியதால் தற்காப்புக்காக சுட்டதாகவும் போலீசார் கூறினர். ஆனால் உயிர் இழந்தவர்களின் குடும்பத்தினர் இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்து முறையான விசாரணை கோரினர். போலீஸ் விசாரணை அறிக்கைகளை ஆய்வு செய்த சட்டத்துறை தலைவர் அலுவலகம் மரணத்திற்கான உண்மையான காரணங்களையும் இதில் ஏதேனும் குற்றவியல் கூறுகள் உள்ளதா என்பதையும் கண்டறிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் இந்த மரண விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த சட்ட நடைமுறை நியாயமாகவும் சுதந்திரமாகவும் சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்டும் நடத்தப்படும் என்றும் சட்டத்துறை தலைவர் அலுவலகம் உறுதி அளித்துள்ளது. நெகிரி சம்பிலான் மாநிலத்தில் இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை சுமார் 1500 தொழில் முனைவோருக்கு தக்கூன் நேஷனல் நிறுவனம் 36 மில்லியன் ரிங்கிட் நிதி உதவியை வழங்கியுள்ளது என்று தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். தேசிய அளவில் இதே காலகட்டத்தில் 25,600 பேருக்கு 540 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். 1 லட்சம் ரிங்கிட் மற்றும் அதற்கு குறைவான நிதி உதவிக்கான விண்ணப்பங்களுக்கு 7 நாட்கள் கால அவகாசத்திலும் 20,000 ரிங்கிட் வரையிலான மைக்ரோ நிதி உதவிகளுக்கு 24 மணி நேரத்திற்குள்ளும் முடிவு தெரியப்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று ஸ்டீவன் சிம் குறிப்பிட்டார். தக்கூன் கடனுதவி பெற எந்த ஒரு அரசியல் தலைவரின் ஆதரவு கடிதமும் தேவையில்லை. இனம், மதம், அரசியல் சார்பின்றி தகுதியின் அடிப்படையில் மட்டுமே விண்ணப்பங்கள் நேர்மையாக பரிசீலிக்கப்படும் என்பதையும் அவர் விளக்கினார். தக்கூன் கீழ் இந்திய சமூகத்திற்கான ஸ்பூமி திட்ட நிதி 30 மில்லியனில் இருந்து 50 மில்லியன் ரிங்கிட்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதுடன் முத்ரா திட்டம் மூலம் இந்த ஆண்டு 220 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் அமைச்சர் ஸ்டீவன் சிம் சுட்டிக்காட்டினார்.
இந்தோனேசியாவின் ஃபிஷரி நிறுவனத்தில் குவாப் ஓய்வூதிய நிதியம் மேற்கொண்டுள்ள முதலீடு அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவுகளையோ அல்லது அந்த நிதியத்தின் நிதி நிலையையோ பாதிக்காது என்று பிரதமரின் மூத்த அரசியல் ஆலோசகரும் மைடா தலைவருமான தெங்கு டத்து ஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் பரவி வரும் வதந்திகளுக்கு பதிலளித்து பேசிய அவர், இணையத்தில் கூறப்படுவது போல மில்லியன் ரிங்கிட் அல்ல, மாறாக 163 மில்லியன் ரிங்கிட்டே ஃபிஷரி நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்று தெளிவுபடுத்தினார். 2025ஆம் ஆண்டின் படி குவாப் நிறுவனத்தின் மொத்த சொத்து மதிப்பான 195 பில்லியன் ரிங்கிட்டில் இந்த முதலீடு 0.1% குறைவானதே ஆகும். சிங்கப்பூரின் தெமாசே, ஜப்பானின் சாஃப்ட் பேங்க் போன்ற அனைத்துலக நிறுவனங்களுடன் இணைந்து ஃபிஷரி நிறுவனத்தின் 2.51% பங்குகளுக்காகவே குவாப் இந்த முதலீட்டை செய்தது. எனினும் அந்த நிறுவனம் பல ஆண்டுகளாக தனது நிதி அறிக்கைகளை தவறாக சித்தரித்து முதலீட்டாளர்களை ஏமாற்றியுள்ளது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இருப்பினும் இது குவாப் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த நிதி நிலையை எந்த வகையிலும் பாதிக்காது என்று அவர் உறுதியளித்துள்ளார். நெகிரி சம்பிலான் மாநில தேர்தலுக்காக தகுதியுடைய வாக்காளர்களுக்கு 13,263 தபால் வாக்குச்சீட்டுகள் இன்று விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் அதிகாரிகள், போலீசார், ராணுவத்தினர் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு 12,669 வாக்குச்சீட்டுகளும், வெளிநாட்டில் வாழும் மலேசியர்களுக்கு 343 வாக்குச்சீட்டுகளும், பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு 251 வாக்குச்சீட்டுகளும் வழங்கப்பட்டுள்ளன. அனைத்து கட்சி வேட்பாளர்களின் பிரதிநிதிகள் முன்னிலையில் இந்த விநியோகம் நடைபெற்றது. தபால் வாக்காளர்கள் தங்களது வாக்கு சீட்டுகளை பூர்த்தி செய்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நாள் மாலை 5 மணிக்கு முன் அந்தந்த தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைய செயலாளர் டத்து கைரோல் ஷாரில் இட்ரோஸ் நினைவுறுத்தினார். மேலும் வாக்குச்சீட்டுகளை புகைப்படம் எடுத்து சமூக ஊடகங்களில் பகிரக்கூடாது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இத்தேர்தலில் மொத்தம் 36 தொகுதிகளுக்கு 103 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். அரசு ஊழியர்களுடனான சந்திப்புகளின் போது எனது பேச்சின் தொனி சற்று கண்டிப்பானதாகவும் உணர்ச்சி பூர்வமானதாகவும் இருந்திருந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மத்திய மண்டல அரசு ஊழியர்களுடனான சந்தாய் மஸ்ரா கலந்துரையாடல் நிகழ்வில் உரையாற்றிய அவர், அன்வார், நீங்கள் இப்போது பிரதமர், குரலை உயர்த்தக்கூடாது, அமைதியாகவும் பண்பாகவும் மக்களிடம் பழக வேண்டும் என்று பலர் எனக்கு அறிவுறுத்துகிறார்கள். ஒரு பிரதமருக்குரிய முகம் இதுவல்ல என்று யாராவது நினைத்திருந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றார். மேலும் தாம் உணர்ச்சி வசப்படுவதற்காக அப்படி பேசவில்லை என்றும் நாட்டின் நிலைமை குறித்து தனது மனதில் உள்ள உண்மையான ஆதங்கத்தையே வெளிப்படுத்தியதாகவும் பிரதமர் அன்வார் தெளிவுபடுத்தியுள்ளார். வாழ்க்கை செலவின உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களின் சுமையை குறைக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்த வேண்டும் என்று கில்லான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் சந்தியாகோ கோரிக்கை விடுத்துள்ளார். அடுத்த மாதம் ஆகஸ்ட் முதல் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள 965 பள்ளிகளைச் சேர்ந்த 1,20,000 குழந்தைகளுக்கு வாரம் 2 முறை அல்லது 3 முறை இலவச காலை உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட உள்ளது. இந்த நல்ல முன்முயற்சியை மத்திய அரசு ஆதரிப்பதோடு இதனை மற்ற மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதுகுறித்து சார்ல்ஸ் சந்தியாகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், குடும்பங்கள் பொருளாதார ரீதியாக சிரமப்படும் இந்த சூழலில் எந்த ஒரு குழந்தையும் பசி வயிற்றுடன் கல்வி கற்கக்கூடாது. கடந்த 2019ஆம் ஆண்டு நாடு தழுவிய அளவில் 27 லட்சம் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு இலவச காலை உணவு வழங்க முன்மொழியப்பட்ட திட்டத்தை மத்திய அரசு மீண்டும் பரிசீலிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த உணவு திட்டத்திற்கான மூலப்பொருட்களை உள்ளூர் விவசாயிகளிடம் இருந்தும் சிறு வணிகர்களிடம் இருந்தும் நேரடியாக பெறுவதன் மூலம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்றும் பிரேசில் நாட்டின் உதாரணத்தை குறிப்பிட்டு அவர் சுட்டிக்காட்டினார். புதிதாக தொடங்கப்பட்டுள்ள ஏபோனியோ நிறுவனம் சரவாக் மற்றும் சிங்கப்பூர் இடையே 400 ரிங்கிட்டுக்கும் குறைவான கட்டணத்தில் நேரடி விமான சேவைகளை வழங்க உள்ளதாக சரவாக் முதல்வர் அபாங் ஜோஹாரி ஓபெங் அறிவித்துள்ளார். சரவாக் தினத்தை முன்னிட்டு ஜூலை 22 அன்று கூச்சிங்கில் இருந்து சிங்கப்பூருக்கான முதல் விமான சேவை தொடங்கும். இதனைத் தொடர்ந்து ஜகார்த்தா மற்றும் துபாய் ஆகிய நகரங்களுக்கும் சேவைகளை விரிவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. உலகளாவிய எரிபொருள் விலை மாற்றங்களுக்கு மத்தியிலும் கட்டணங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க ஏபோனியோ ஒரு தனித்துவமான சரவாக் வணிக மாதிரியை பயன்படுத்துகிறது.
சரவாக்கின் பசுமை ஆற்றல் மற்றும் குறைக்கடத்தி தொழில்துறை முதலீட்டாளர்களுக்கு ஒரு பாலமாக இந்த விமான சேவை செயல்படும் என்று முதல்வர் விளக்கமளித்துள்ளார். முகநூல் மூலமாக மிரட்டல் விடுத்த வழக்கில் 2 நாள் தடுப்பு காவல் இன்றுடன் முடிந்ததை அடுத்து தமீம் தஹ்ரி அப்துல் ரசாக் என்பவரை லங்காவி போலீசார் மீண்டும் கைது செய்துள்ளனர். மத வழிபாட்டு தலங்களை சேதப்படுத்துதல் அல்லது அவமதிப்பது தொடர்பான குற்றச்சாட்டின் கீழ் லங்காவி குவா போலீஸ் நிலையத்தில் செய்யப்பட்ட புகாரின் அடிப்படையில் அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளதாக லங்காவி மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி ஆணையர் கைருல் அஸ்ஹார் நுருடின் தெரிவித்தார். அவர் நாளை லங்காவி மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட உள்ளார். முன்னதாக முகநூலில் இந்திய நபர் ஒருவரை மிரட்டியதாக கடந்த மார்ச் 10ஆம் தேதி செய்யப்பட்ட புகாரை தொடர்ந்து வெளிநாட்டிற்கு தப்பி ஓடியதாக கூறப்பட்ட தமீம் தஹ்ரி கடந்த சனிக்கிழமை போர்டிக்சன் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார். அதனைத் தொடர்ந்து குற்றவியல் சட்டத்தின் கீழ் 2 நாட்கள் அவர் விசாரிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. சமூக ஊடகமான த்ரெட்ஸ் செயலியில் மதம், இனம் மற்றும் நெகிரி சிம்பிலான் அரச குடும்பத்தை இழிவுபடுத்தும் வகையில் பதிவிட்டதாக 52 வயது நபர் ஒருவரை போலீசார் இன்று கைது செய்துள்ளனர். தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்தின் ஒத்துழைப்புடன் இன்று மதியம் 1 மணியளவில் சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் அந்த நபர் கைது செய்யப்பட்டதாக மாநில போலீஸ் தலைவர் டத்து அல்சாஃப்னி ஹமாட் தெரிவித்துள்ளார். அவரிடம் இருந்த கைபேசியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 17 அன்று பதிவிடப்பட்ட இந்த இழிவான கருத்து குறித்து மறுநாள் புகார்தாரர் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் விளக்கினார். ஜோஹர் பாரு தமன் டயா பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் உலகக்கிண்ண கால்பந்து இறுதிப் போட்டியின் போது ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 15 வயது சிறுவன் உட்பட 12 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து ஜோஹர் மாநில போலீஸ் தலைவர் அப்துல் ரஹ்மான் அர்ஷாத் கூறுகையில், இன்று அதிகாலை 5:40 மணியளவில் இந்த வன்முறை சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு காலை 10 மணி முதல் 11 மணிக்குள் தமன் சத்ய இண்டா பகுதியில் சந்தேக நபர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் என்றார். மேலும் கைது செய்யப்பட்டவர்களில் 3 பேருக்கு ஏற்கனவே குற்ற பின்னணி இருப்பது போலீஸ் சோதனையில் தெரியவந்துள்ளது. ஸ்பெயின் மற்றும் அர்ஜென்டினா அணிகளுக்கு இடையிலான உலகக் கோப்பை இறுதிப் போட்டி ஒளிபரப்பப்பட்ட போது இந்த மோதல் வெடித்ததாக நம்பப்படுகிறது. இது தொடர்பான 2 நிமிடம் 36 வினாடிகள் கொண்ட வீடியோ காட்சிகளும் தற்போது சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி வருகின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.